வாங்க நம்ம இன்றைக்கி புளியோதரை தான் பார்க்க போகிறோம். சிறிதளவு பெருங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு 10 பல் பூண்டு போட்டு நல்லா அதை கிளறி கொடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. வரமிளகா 3, பச்சை மிளகா 3, கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு புளியை கரைச்சி வச்ச புளியை ஊற்றி தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி போட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எண்ணெயெல்லாம் விட்டு வந்துச்சு. இப்போ மண்டை வெல்லம், நம்ம அரைச்சி வச்ச பொடி, நெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சா புளியோதரை ரெடி. பாருங்கள், எண்ணெயெல்லாம் விட்டு வந்துருச்சு. இப்போ நாம் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு சாதத்தை ஆற வச்சு நம்ம போட்டு கிளறணும். கடல முத்து இருந்தால் ஒரு கை போட்டு கிளறுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டுங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.